கிளம்புவோமா? கிளம்புவோம். இந்த உங்க தங்கச்சி பிள்ளைகள் வருவன்னு சொல்லி பேசிக்கிட்டா பத்துடுங்க எப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படியா? பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாச்சு பத்தியா? அதான் வாரேன்னு சொல்லி இருக்குமா இருக்கும். வந்துச்சுன்னா கூட்டிட்டு போவோம். எங்க கூட்டிட்டு போகலாம்? நம்மளே சின்ன கார்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க இடம் இருக்கும்? எப்படி போறதுக்கு? மடியில ஏதாவது இருந்துடுவாவ. யாருல இப்ப வரலாம் தெரியல. உங்க தங்கச்சிட்ட கேட்டு பாருங்க. கேக்கே. தங்கம் தங்கம் என்னனே பிள்ளைகள் வாங்க ஊருக்கு வாரேன்னு சொல்லிச்சோ. யாரெல்லாம் வராவுமா? என்ன இவ்வளவு வாரேன்னு சொல்லியல்வே? ஆனா நீ அப்பட்ட கேட்டு பார்க்கணும்ல. மாதிரி செல்வியா அவ வீட்டுக்கார வீட்டு கேட்கணும்னு சொன்னா விட்டுடுங்க. யார் என்ன சொல்ல போறா? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. இதெல்லாம் கேட்டுட்டு நடக்கணும். நம்ம வீட்டுக்கு தானே, பாட்டி வீட்டுக்கு தானே போறாவ. அது சரிதான். ஆனா சந்தியா வர முடியாது. நீ சர்மி மட்டும் வேணா வருவா. ஓ, அவளுக்கு காலேஜ் உண்டோ? ஆமா, அவளுக்கு நீ அடுத்த மாசம் தான் லீவா கொஞ்ச நாள். அப்ப சர்மி மட்டும் வரட்டு. மாதிரி அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவளை நீ கூட்டிட்டு வா. அப்படிதான் யோசனை பண்ணிருக்கேன் வந்துடுங்க. மாதிரி செல்வி பிள்ளைகள் 2 வரணும்னு நினைக்கேன். என்னனே ஏன் பேர ஏதாவது அடிபட்டு செல்வினா? ஆமா, இப்பதான் உடனே பத்தி பேசிட்டு இருக்கோம். உன் பிள்ளைகள் 2 பாட்டி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிச்சா? சின்னவ வரேன்னு சொன்னதுக்கு பெரியவன் எப்படின்னு தெரியல. அவனுக்கு என்ன வேலை இருக்குமா? வேலை ஒண்ணும் கிடையாது. வரேன்னு கேட்கணும்ல. அவன்கிட்ட என்னத்தை போட்டு கேட்டுட்டு அவனை என் கூட அனுப்பி விடு. அவனை அங்க ஏதாவது கிளாஸ்க்காக தான் அனுப்புவோம். சும்மா அங்க கடந்து பைக் கூட சுத்திக்கிட்டு வீணா போயிட்டு கிடக்கான். ஆமாண்ணே, இங்க ஒரே கிரிக்கெட் அடிக்க போறேன். காலையில போறவே ராத்திரி வர வீட்டுக்கு வர மாட்டேங்க. நீ அங்கேயே ஏதாவது கிளாஸ் சேர்த்து விடு. இங்க நம்ம சேர்த்து வச்சுக்கியா? என்னை ஏமாத்திக்கிட்டு கிளாஸுக்கு போறேன்னு சொல்லி இந்த பைக்க கூட எங்கேயாவது சுத்திட்டு கிடப்பான். அங்கன்னா ஒரு பைக்லாம் தெரியாது பத்தியா? அழகா போயிட்டு வருவோம். ஆமா, கம்ப்யூட்டர் கிளாஸ் வேற ஏதாவது சேர்த்து விடுவோம். அது உங்க விருப்பம். ஏதாவது ஒண்ணு சேர்த்து விடுங்க. ஆட்டாட்டு பிள்ளைகளை அப்ப கூப்பிடு, நாங்க கிளம்புவோம். என்னை வரதே இப்ப மாதிரி வர ஒரு 2 நாள் நின்னுட்டு போலாம்லானே. தங்கம், எனக்கும் நிக்கணும்னு ஆசைதான் பத்துக்க. வேலை அங்க நிறைய இருக்குமா? இங்க இருந்துட்டு இருந்தா சரிபட்டு வராது பத்துக்க. பிள்ளை வேற அங்க ஒத்தையில இருக்கா பத்தியா? ஆமா, அதான் பாக்கேன். இங்க இருந்தா நீங்க நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுதிய. இப்படி எல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. காலையில வச்ச இடியாப்பமும் கடலைக்கறியும் சூப்பரா இருந்துமா. மைனியா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அடுத்த மாசம் நாங்க வந்து நின்னுறேன். உங்களுக்கு தினந்தோறும் நான் செஞ்சு போடுறேன். வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு. ஆமா, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரவில்லை. நானா வேலை வாங்கணும். நீங்க அங்க இருந்து அப்படி சாப்பிடணும். அதுக்குதான் விருந்து. அங்க வந்து வேலை செய்வாளாம். இதெல்லாம் என்ன சாஸ்திர சம்பிரதாயம்? நமக்குள்ள தானே நம்மளே செஞ்சு சாப்பிட வேண்டியதா? இதுல போட்டு வேலை செய்ய வைக்கலாம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறியே? என்ன பரப்படுதீங்களா? பரப்புதாம நிக்கும். அதான் பிள்ளைகளும் வருவான். எப்படி யார் வாரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் பத்துடுங்க. நீங்க எங்க கதை விட்டுட்டு இருக்கிறிய? அவையெல்லாம் அங்க குளிச்சு கிளம்பி வர்றதுக்கு. அப்படியாமா? ரூம்ல கிடந்து அந்த வழியில பாத்துட்டு கிளம்பல. நானும் கதவு ரொம்ப நேரமா பூட்டி இருக்கேன். நீங்க எதுவும் படுத்து உறங்குறீங்களோன்னு நினைச்சேன். நல்லா உறங்க ஓடியாளுவ. ஆளுக்கு அங்க ஒவ்வொருத்தையா குளிச்சுக்கிட்டு கிளம்பிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவ பாட்டி வீட்டு போனேன்னு. ஏக்க, அப்ப போயிட்டு வரதுக்கு? ஆமா, முடியதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சர்மி தானே, சந்தியா அங்கதான் இருக்க போறா. என்ன இப்ப கூட்டிட்டு போ. சரிம்மா. கூட்டிட்டு போறது எப்படி? இங்க கார்ல இடம் இருக்கா? அததான் நானும் கேக்கேன். உங்க அண்ணே மடியில வச்சுக்கிடலாங்க. அவ என்ன ஒரு 1/2 மணி நேரமா இருக்கும்லானே போய் சேரதுக்கு. அதுவரை எப்படி மடியில வச்சுக்கிடுவாவே? கால் வலிக்கும். அப்ப இப்ப என்ன செய்ய? இதெல்லாம் விட்டுட்டு நான் வரட்டா திரும்ப? அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தா உனக்கு தான் 2 வேலை ராஜா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரேடியா பெயர்வோம். எப்படியாவது இறுக்கி நெருக்கி இருந்து அம்மா சொல்லி அவளை அப்படியே செஞ்சிருவோம். அப்ப கூப்பிடு பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிரு. I am ready. நான் ரெடி ஆயிட்டேன் டி. ஏக்கா, நீ ரெடி ஆயிட்டா? நான் இங்க வேற ஒரு துணியும் கொண்டு வரலையேக்கா. நீ ஆத்து போட்டுட்டு வந்த அந்த கிரீன் கலர் Dress மட்டும் தானே இருக்கு. எங்க வீட்டுக்கு போய்தாங்க என் Dress எல்லாம் எடுக்கணும் பாட்டிட்டு போறதுக்கு. ஏடி, இனி வீட்டுக்குலாம் போயிட்டு இருந்தா மாமா விட்டுட்டு போயிருவாவ. அப்ப நான் இப்ப என்ன செய்யக்கா? நான் சொல்லிருக்காளு, எனக்கு சின்ன Dress எல்லாம் நிறைய இருக்கு பத்துக்க. அதெல்லாம் காணிக்க. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க. அதை கொண்டு போவோம். சரிக்கா. நில்லு, எடுத்தாரேன்னு. எடுத்தா ஏம்மா, எவ்வளவு துணி வச்சிருக்கா பீரோல? நான் இல்லடி, எல்லாம் எங்க அம்மா. சின்ன துணியை கூட தூரப்படாம அவளத்தையும் அடுக்கி வச்சிருப்பாவ பத்துக்க. வச்சு என்னக்கா செய்வாவ பெரியம்மா? கறி துணிக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிடலாம், எதுக்காவது தேவைப்படம் துடைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருப்பாவ பத்துக்க. ஒன்னும் தூரப்பட மாட்டாவ. இடமே இருக்காது வீட்டுல. ஆனா எங்கம்மா பெரியம்மா மாதிரி இவ்வளவு கஞ்சபிசுனாரிலாம் இல்லம்மா. இது எப்படி இருக்கு சேர்மா உனக்கு? சூப்பரா இருக்குக்க. நல்லா பிடிச்சிருக்கு சேரம். கொண்டா பாத்துட்டு என்ன பேரையும் எடுத்து காணிக்கேன்னு. எடு. நான் இது எல்லாமே சூப்பரா இருக்குக்க. எல்லாம் சின்ன பிள்ளையில உள்ளது பத்துக்க. ஒரு 6th 7th படிக்கும் போது உள்ளது. நல்லா இருக்கு துணியெல்லாம். இதெல்லாம் நானே வச்சுக்கிட்டேட்டாக்க. வச்சுக்கடி. நான் அடிக்கடி சொல்லும் பத்துக்க அம்மிட்ட சபிதா குடுப்போன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா குடுக்கலான்னு வரும்போதெல்லாம் மறந்து போயிருவாவ. அப்படியா? ஆமா, வேற 2-3 லெகின்ஸ் எடுத்தாரேன்னு இது கூட போடுறதுக்கு. சரிக்கா. சாண்டல் கலர் இருக்கு. ஏக்கா, பிளாக் இருக்கான்னு பாரு. இருக்கு. நான் 2 லெகின்ஸ். போடுங்க. இவ்வளவு துணியா? எடி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெரியம்மா, அக்கா அவளுக்கு சின்ன துணி ஒரு 2 தந்தா விட்டுடுங்க. அப்படியாம்மா? நிறைய துணி இருக்கு பத்துக்க. உனக்கு தான் தரணும்னு சொல்லிட்டே இருப்பா. மறந்து போயிடும். எடி, கூட 2 எடுத்து கொடு. இல்ல போதும் பெரியம்மா. நாங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு தான் துணி கேட்டேன். நான் இனி எங்க வீட்ல போய் எடுத்துட்டு வந்த மாதிரி போயிருவாவல்ல மாமா, அதுக்குதான். ஆமா, 2 லெகின்ஸும் 2 டாப் எடுத்து கொடுத்துருக்கேன். சரி மக்கா, வேணும்னா கூட 2 எடுத்துக்க. இல்ல பெரியம்மா, போதும். சரி, எல்லாத்தையும் வை. அங்க மாமா வெளியே தான் நிக்க. கூட்டாமத்துக்கோங்களே. நான் வாரமே. நான் ரெடி ஆயிட்டேன். நான் எனக்குள்ள Dress எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டேன்.
செல்லம்மா செல்லம்மா, என்ன தாத்தா பாட்டியை கூப்பிட்டு நடக்கறியே? இந்த மாத்திரை எல்லாம் கொஞ்சம் எடுத்து தரணுமா? காலைன்னு போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து தருவியா? எப்பவும் பாட்டியே எடுத்து தருவாங்களா தாத்தா? ஆமா, கண்ணாடி போட்டாலும் எனக்கு ஒண்ணுமா மங்களம் தெரியும், பத்துக்க தெரியாது. மாத்தி எடுத்து போட்டுறக்கூடாது பத்தியா, அதனால பாட்டி தான் எடுத்து தருவா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மாத்திரையை மட்டும் எடுத்தாமக்கா. சரி தாத்தா, எடுத்துட்டு வரேன். சரி பெரியம்மா, நாங்க ரெடி. போட்டுமா? முன்னாடி எங்க போங்க, மாமாங்க நிக்காத. சரிம்மா. இடி இந்த பைய எடுத்துட்டு வா, நான் முன்னாடி போறேன். ஆட்டுக்க சந்தியா. எக்கங்க பாருங்க, நான் போறேன். போ. எடி, ஒரு மாசம் கழிச்சு தான் வருவேன். என்ன பார்க்காம நீ எப்படி இருப்பா? ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் டி. கொஞ்சம் தள்ளு. ஏமா இடி, இந்த பிள்ளை தான் போறேன்னு சொல்லியல. சரிம்மா, போயிட்டு வான்னு சொல்லி வெளியே போய் நிக்க வேண்டியதுனே. போனை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு ஓபாட்டிக்கு இருக்கா. ஏமா என்னையும் ஃபான் எடுக்காம போறா. ரொம்ப பீத்திட்டாலையாவே எல்லாரும். இங்க இருக்க பாட்டி வீட்டுக்கு போறா. அதுக்கு நான் வெளியே போய் நீ இவளுக்கு டாடா காமிச்சிட்டு வரணுமா? அந்த போனை பண்ணாம இது இருக்கிறதுனால நான் அவ்வளவு வெனியும். ஏமா எங்க வந்து போறியே? அடுப்புல கொண்டு தீ வைக்க போறேன். சரி, நல்லா சரி. எல்லாம் இவளாலதான். எடி, போயிட்டு வரேன்னு சொல்லும்போதே சரி போயிட்டு வா அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து வர வேண்டியதுனே. அந்த ஆளு படுத்து கிடக்கா. அம்மா போயிட்டான்னு நினைச்சேன், பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கா. பேசாத நீ என்கிட்ட. எக்க பாய். சரிதான் போயிட்டு வா. எக்க லீவ் விட்டோன்னு நீ வந்துருன, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஆனா வாரேன். எனக்கே வர முடியலன்னு ஒரே கவலையா தான் இருக்கு பத்துக்க. வந்துருனாக்கா லீவ் விட்டோடுனே. வருவா நீ வா. ஐயோ, தங்கச்சி தொங்கச்சி. அதுல வைமக்கா கட்டில்ல. அந்த மாத்திரையை கொண்டாங்க, நான் பார்த்து தரேன். என்ன காலையில் உள்ள மாத்திரை மட்டுமா? இது ஒண்ணு. தாத்தா ரெண்டு மாத்திரை தானே காலையில? ரெண்டு தாமா. ஒரு வெள்ளை கலர், ஒரு சிவப்பு கலர். ஆமா. உடைச்சு வாயில போட்டு விட்டுட்டா. தாத்தா வாயை கடிங்க. ஒரு மாத்திரைக்கு இவ்வளவு தனியா குடிச்சா இன்னொரு மாத்திரை இருக்குல்ல? ரெண்டு சேர்த்து போட்டுக்கணும் போல உங்களுக்கு. ஒரு மாத்திரைக்கு இப்படி ஒரு கப் தண்ணி குடிப்பாவே. அவ்வளவு குடிச்சாதமக்கா வயிற்றுக்குள்ள போவோம், இல்லன்னா தொண்டையிலேயே நின்ன மாதிரி நிக்கும். அதான் நான் நிறைய குடிச்ச முத்துக்க. எப்பவும் அப்படிதான் குடிப்பேன். அப்படியா? சரி. வயசான பிறகு எல்லாரும் குழந்தை மாதிரி மாறுவியே. என்னமக்கா போமா? சரிதா. சரி, நாங்க அப்ப அப்படியே கிளம்புந்தாங்க. சரி, நீ பாத்து போயிட்டு வாங்க. மக்களே வாங்க போவோம். எம்மா போயிட்டு வரேன். சரி மக்களே, கவனமா இருக்கணும்னே. பாட்டி தாத்தா சொல் பச்சி கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். அங்க போய் ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு. சரிம்மா. எம்மா பாய். போயிட்டு வா. எடி, ரெண்டு பேரும் அங்க கொஞ்ச நாள் வந்து இருக்கப்படாதாட்டி? எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எம்மா நீங்க இப்படி சொல்றீங்களா? நீங்களும் அப்பாயும் எங்க வீட்ல எல்லாம் வந்து இருந்தா என்ன? ஒரு நாள் வந்துகிட்டு உடனே ஓடுதிய. அங்க என்னத்தான் வச்சுட்டு வந்திருக்குதுல தெரியல. இது எங்க ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குவளா? அத போட்டுக்கிட்டு நான் என்ன நீங்க வந்து இருக்க முடியும்? ரெண்டு ஆட்டுக்குட்டிக்காண்டி பாத்துட்டு இருங்க நீங்க. அப்ப நான் இங்க ஹோட்டல் வச்சிருக்கேன், நான் என்ன இத போட்டு அங்க வந்து இருக்க முடியும்? சரிம்மா சரி, நீங்க வரவேண்டா. ஆளாளுக்கு உங்க வீட்ல உள்ள வேலையை பார்த்து இருந்துக்கிடுங்க. அம்மா அப்பா இருக்கிறது வரதான் நீங்க அந்த ஊருக்கெல்லாம் வந்து எடுத்து இருக்க முடியும். அதுக்கு பிறகு ரொம்ப வரைய முடியும். கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க ஆளுவ. எம்மா ஏமா இப்படி பேசுதிய? வேற நான் எப்படி பேசுறேன்? ஏன் என்னாச்சு? எப்ப எங்களை அங்க வந்து இருக்க சொல்லாவப்போ அதான் எங்களுக்கு இங்க வேலை இருக்கலாம்னு சொல்லி அதுக்கு நாங்க இருக்கிறது வரதான் நீங்க வர முடியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காவ. ஆமா, அவ சொல்லியதும் கரெக்ட் தான். அதுல என்ன தப்பு? என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, ரெண்டு பேரும் வந்தாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டேங்குதிய. லீவு நாள்னா பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டுரு, நீங்க வீட்டுல இருந்துக்கிடுதிய. மறுநாங்க இப்படித்தானே சொல்லுவோம். எப்ப நானும் அக்காலும் கண்டிப்பா வருவோம். அடுத்த மாசம் வரோனே. சரி வாங்க. சரி, நாங்க இப்ப கிளம்போம். சரிம்மா. தங்கம் போயிட்டு வரோம். சரிப்பா. உங்க ஒருத்தங்க பரத்தால நிக்காம பாரு. இல்ல மாமி வீட்டு போலியா? நான் ஒண்ணு போல, நான் ஏன் போணும்? இல்ல மாமி உன்னைய கூப்பிட்டுருக்காமல, அங்க போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் எது ஒண்ணு படிக்க வைக்க போறாங்களா? போ. எம்மா எனக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாதுமா. நாங்க போய் என்ன செய்ய போறேன்? பாத்தியாக்க மூஞ்சி போற போக்க. அத பாரு. சொன்னா கேளுங்க, நாங்கலாம் வந்து போக மாட்டேன். இல்ல படிக்கிறது வரல. ஏன் மாடு வைக்க போறியாப்பா? லீவு நாளே 2 மாசம் தான் இருக்கு. யாரே என்ன போட்டு உயிர் வாங்குறியே? அதுவும் மே பாதிக்கு மேல எங்களுக்கு ஸ்கூல் வேற வைக்க போறாங்களான்னு சொல்லிட்டு. நீங்க வேற ஒண்ணு. சுகின் என்ன சத்தம்லாம் பயங்கரமா கேக்குது? உன்னைய விட்டுட்டு போயிட்டு மறந்து அத கூப்பிட வந்தே வா. என்ன வர மாட்டானா? எம்மா நான் எப்பமா அப்படி சொன்னேன்? என்ன வரலையா? ஐயா நான் அப்படி சொல்லவே இல்ல மாமா, நான் வரேன். அம்மாதியா ஒரு மாதிரி குறுக்கு நொடிச்ச மாதிரி வாரா? ஒண்ணுல மாமா, பயபக்தி. உங்களை பார்த்தோன்னே அப்படி தாய்மையா குளிஞ்சுக்கிறேன். இந்த பையன் நம்மள கலாய்க்கான இல்ல உண்மையாதான் பேசியானு தெரியல. பயபக்தி எல்லாம்ல என்ன இல்ல. கலாய்க்கலாம் இல்ல மாமா. சரி வா, மாமா வீட்டுக்கு வரதுல அவ்வளவு உற்சாகம். பரவாயில்லையே, நல்லா இங்கிலீஷ்ல பேசுறியே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கூட்ட இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேசுவா போல.
செல்வியா காலையில இவன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போட்டு சாயங்காலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி? என்ன படிக்க வைக்கவே தெரியாதனே, எதையாவது படிக்க வச்சு நல்ல பையனா மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடு. இங்க வரும்போது சொல்வழி கேட்க பிள்ளையா திரும்பி வரணும். அத மாதிரி ஏதாவது பண்ணிரு. கண்டிப்பா. இல்லையா கண்ணை மூடிட்டு இருக்கா, கண்ணை திறந்து பாரு. வா போவோம். பாவம் என் பிள்ளைய பத்தி என்ன கஷ்டப்படுத்தியாவே எல்லாரும். பெரியம்மா போ மக்களே போ, 2 கிளாஸ்க்கு சேர்த்து விடுவா, நல்லா படிக்கணும்னு 2 மாசத்துல வந்துறாங்க நல்லா படிச்சிட்டு. இத சொல்லதுக்கு தான் கூப்பிட்டாவளோ, போங்க. இப்போ என்ன சொல்லிட்டே நர்மா மூஞ்சி தூக்கிட்டு வெடுக்குன்னு போறா? படிஞ்சனாலே பாவக்கா மரலாக்க இருக்கான், நீ அது சொன்னனால அப்படி மூஞ்சி தூக்கிட்டு போறா. மக்களே பாத்து போயிடுவாங்க. பை பை மக்களே.